அன்பார்ந்த மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நடக்க உள்ள 11ஆம் வகுப்பு கணித தேர்விற்கு எப்படி தயாராக வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 20/3/2025 ஆஃப்டர்நூன், அதாவது பிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சொட்டி நம்ம என்ன பண்ணணும்னா 2:30 to 4 o'clock அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணா புக் பேக் 1 மார்க், அதாவது புக் பேக் 1 மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த ரெண்டு வால்யூம் 1 மார்க் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 to 6 o'clock. ஸோ 4 to 6 o'clock நம்ம என்ன பண்ணோம்னா சாப்டர் 1, அதாவது செட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 to 8 o'clock வரைக்கும். ஸோ ஈவினிங் 6 to 8 o'clock பார்த்தீங்கன்னா சாப்டர் 2, அதாவது பேசிக் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 8:30 to 11 o'clock, அதாவது 8:30 to 11 o'clock அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சாப்டர் 7 மேட்ரிசஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் நம்ம சொல்லுவோம்ல 7th சாப்டர் வால்யூம் 2ல ஃபர்ஸ்ட் சாப்டரா வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த சாப்டர் பார்த்தா ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த நாள் மார்னிங், அதாவது 21/3/25, அதாவது நம்மளோட வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 7:30 4:30 to 7:30 அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சாப்டர் 3 ட்ரிகோனோமெட்ரியை ஃபுல்லா ரீகால் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 to 12:30 அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சாப்டர் 4 காம்பினேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்ம சொல்லுவோம் 4th சாப்டர், அதை பார்த்தா ஃபுல்லா தரவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to 5:30. ஸோ 1 to 5:30 நம்ம சாப்டர் 5, அது பைனாமியல் தியரம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும், அது நம்ம பார்த்தா ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் 5:30 to 8 o'clock 5:30 to 8 o'clock பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 2 dimensional geometry நம்ம சொல்லுவோம். ஸோ 2 dimensional geometry அந்த சாப்டர் 6 ஃபுல்லா நம்ம பார்த்தா ரீகால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் 9 to 10:30. ஸோ 9 to 10:30 அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா புக் பேக் 1 மார்க் ஃபுல்லாவே நம்ம பார்த்தா ரீகால் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே, அதாவது 22/3/25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 7:30 பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 இன்டெகிரல் கால்குலஸ், அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 to 12:30 சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் லிமிட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம், அந்த லிமிட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லா நம்ம புடிச்சு வச்சிருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to 3:30 சாப்டர் 8 வெக்டர் கால்குலஸ் நம்ம சொல்லுவோம். சோ அந்த வெக்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணி முடிச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் 3:30 to 5:30. சோ 3:30 to 5:30 பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 ப்ராபபிலிட்டி ஃபுல்லா நம்ம ரீகால் பண்ணிரணும். அப்புறம் 5 to 8. சோ 5 to 8 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணனும் சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நம்ம சொல்லுவோம், அந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரீகால் பண்ணிடணும். அதே மாதிரி இங்க நாம 9 to 10:30 நாம என்ன புக் பேக் ரீகால் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஷெட்யூல்லையும் நாம என்ன பண்ணனும்னா 9 to 10:30 புக் பேக் 1 மார்க் ரீகால் பண்ணிடணும். சோ இப்போ இது எல்லாமே நாம பாத்தீங்கன்னா இந்த 3 நாள்லயும் நம்ம முடிச்சிட்டோமா, அப்ப சண்டே ஒரு நாள் இருக்கும். அப்ப அந்த சண்டே ஒரு நாள் நம்ம என்ன பண்ணனும்னா அதே மாதிரி 4:30 ல இருந்து மார்னிங் 4:30 ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா நீங்க ரீகால் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 to 8 o'clock வரைக்கும், ஈவினிங் 8 o'clock வரைக்கும் செகண்ட் வால்யூம் ஃபுல்லா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி as usual நாம அந்த 9 to 10:30 புக் பேக் ஃபுல்லா ரீகால் பண்ணி வச்சிரணும் 1 மார்க். சோ இது எல்லாத்தையும் நாம முடிச்சிட்டோமா, இந்த பிளான் ஷெட்யூல் பார்த்து அதுக்கு தகுந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, ஃபுல்லா நீங்க ரெடி ஆயிடலாம். ஓகேங்களா? நன்றி.